இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது எங்க சித்தி ஆசையா முடிவு பண்ண கல்யாணம். வெண்ணிலா தான் எங்க வீட்டுக்கு சரியான மருமகன்னு எங்க வீட்டுல எல்லாரும் ஆசைப்படுறாங்க. வருணுக்கும் வெண்ணிலா தான் பொருத்தமா இருப்பா. அவங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறாங்கன்னா மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்தை கலைச்சிடாதம்மா ப்ளீஸ். ஓ, உங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியமா? அப்போ எனக்கு என் சந்தோஷமும் என் காதலும் தான் முக்கியம். எதுக்காகவும் என் காதலை என்னால விட்டு கொடுக்க முடியாது, என் வருணையை விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு என் வருண் வேணும். சொன்னா புரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணம் நடக்கணும். இதுலதான் எங்க சித்தியோட கௌரவம், மானம், சந்தோஷம் எல்லாமே அடங்கியிருக்கு. இது மட்டும் நடக்கலன்னா அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு ஏன் லவ் ஜெயிக்கணும். நான் வருண கல்யாணம் பண்ணிப்பேன். வழி விடுங்க. சார் 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 ப்ளீஸ். நீ வருணை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? வருணுக்கு வெண்ணிலா தான் முடிவு பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இனி இதை மாத்தவே முடியாது. தயவு செஞ்சு ஓ மனசை மாத்திக்கோ ப்ளீஸ். என்ன? நான் என் மனசை மாத்திக்கணுமா? அது எப்படி? உங்க குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. நீங்க அப்படியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளை கழட்டி விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறீங்க. இப்போ உங்க தம்பி லவ் பண்ற பொண்ணை கழட்டி விட பாக்குறான். இதுதான் உங்க குடும்பத்தோட லட்சணமா? ஏன் உங்க சித்தி இப்படிதான் உங்க எல்லாருமே வளர்த்தாங்களா? சாரா வேணாம். எங்க சித்திய பத்தி தப்பா பேசாத. என்ன என்ன பண்ணிருவீங்க? சும்மா சித்தி சித்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு என் பையன் ஆசை விருப்பத்தை விட என் கௌரவம் தான் முக்கியம். நான் பார்த்த பொண்ணான வெண்ணிலா கழுத்துல தான் வருண் தாலி கட்டுவான். நான் கட்ட வைப்பேன். இத மட்டும் நான் இத்தனை பேருக்கு முன்னாடி காட்டுனேன்னு வச்சுக்கோங்க, இந்த கல்யாணமே நடக்காது. உங்க சித்தியோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துடும். என்ன காட்டவா? இதுக்கு மேல எனக்கு வழி தெரியல. சாரா சாரா